ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரிய மூஞ்சில துப்பிட்டா என்னன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கிட்ட இருந்தாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மேடம், மாமனார்ட்ட இருந்து பிரச்சனை இருக்கு. மாமனார்கிட்ட இருந்தா என்ன பிரச்சனை? அவர் பையனோட தப்புகள்னால அவர் என்ன பண்றாரு, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு மேடம். என்ன டார்ச்சர் பண்றாரு? செக்ஸ் டார்ச்சர் தான் மேடம் பண்றாரு. என்ன தேடுறாங்க? என்கிட்ட ஓப்பனாவே கேக்குறாரு மேடம், பையனா இப்படி இருக்கான்ல, நீ ஏன் இப்படி இருக்க, நீ என்னோட ஒத்துழைச்சுக்கோ, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், வீட்டுல நகை நெட்டு எல்லாம் இருக்கு, உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு என்கிட்ட ஓப்பனாவே சொல்றாரு மேடம். யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இவர் அந்த விஷயத்தை கேட்காம, நீ அவன் பார்த்து உன்னை ஆசைப்படுற மாதிரி நீ என்னென்ன பண்ணையோ, நீ எப்படி சேலை கட்டிட்டு போனையோ, நீ எப்படி அவனை பார்த்து என்ன இது கொடுத்தியோ, அதனாலதான் அவன் உன்னை இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு எப்படி கோர்த்து விடுது பாரு. ரெண்டாவது விஷயம், நீ மாமனாரை பத்தி சொன்னல, அது அவரை இப்ப கூப்பிட்டு கேட்டா நீ சொல்லுவி அவருக்கு நேரம்? நான் சொல்லுவேன் மேடம். சாம்பார் அப்ப எனக்கு அவர் கேட்டது, அவர் என்னென்ன பண்ணாருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் மேடம். அந்த நான் புருஷனுக்கு இது கோர்த்து விடுது பாரு. ரெண்டாவது விஷயம், நீ மாமனாரை பத்தி சொன்னல, அது அவரை இப்ப கூப்பிட்டு கேட்டா நீ சொல்லுவி அவருக்கு நேரம்? நான் சொல்லுவேன் மேடம். சாம்பார் அப்ப எனக்கு அவர் கேட்டது, அவர் என்னென்ன பண்ணாருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் மேடம். அந்த நான் புருஷனுக்கு இது வரைக்கும் தெரியாது, எங்க வீட்டுக்கு தெரியாது மேடம். அப்ப புரியல, இப்ப புரியுது. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் சினிமா கொட்டையில கூலி வேலை பாக்குறேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. படம் எல்லாம் பாப்பீங்களா? படம் பாத்துக்கிட்டு கேடு வேலை பொருவா எல்லா வேலையும் பாத்துக்கிறது நானு. சிந்து சமவெளி படம் பாத்தீங்களா? சிந்து சமவெளி படம் பாத்தீங்களா? அது இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது பாக்குறேன். அதோட கதை என்ன தெரியுமா? மாமனார் மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது. அந்த பழக்கங்கள்லாம் கிடையாது எனக்கு. கிடையாதுங்களா? நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்கிட்ட கேட்கலாமா? நான் என் பொண்ணு மாதிரிதான் நான் பாக்குறேன். என்கிட்ட பதிலே சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். அப்பா இப்படி நடந்துக்கல. நான் அதெல்லாம் நடக்கல. பையனும் சரியில்லை எனக்கு. நீங்க என்கிட்ட இந்த கேட்கல. மாதிரி அழுது இந்த மாதிரி எல்லாம் அவங்க என் மனசு வேதனை எனக்கு தான் தெரியும். அது பகவான் இருக்காரு. என்னென்ன சொல்றது பாருங்க, கம்பி கட்டுற தெரியும். நீ இந்த மாதிரி இதெல்லாம் பள்ளி அவதூறா சொல்லக்கூடாது, அது தப்பு. நான் என்னைக்கு நான் பொண்ணை இழந்தவேன், என் பொண்ணு மாதிரிதான் உன்னைய பாவிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் அபாண்டமா தப்பு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? நீங்க என் கூட நீ இனிமேல் என்ன சாதிக்க போற, உனக்கு எது குறைஞ்சிட போதா, நீ கூட நான் உனக்கு செய்யறேன் வாங்குறேன், நீங்க ஒண்ணுமே செய்யலையா? மாதிரி எல்லாம் நான் சின்னதே இல்ல. வீண் அது வேற வாயி, இது நார வாயி. என் பாவம் உன்னைய சும்மா விடாது. என் பாவம் உங்களை சும்மாவே விடாது. நல்லபடியா சொல்றேன். நான் தப்பு செஞ்சேன்னா பையன் 1000 தப்பு செஞ்சாரு. இருந்து போறேன்ல ஊருக்கு, போற வழியிலேயே எனக்கு 2 நாள் ஆகி வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவர் பண்ணாரு மேடம். இவர் தப்பான எண்ணத்துலதான் என்னை பார்த்தாரு, என்கிட்ட பேசினாரு. இவர் இப்ப மறைக்கிறாரு மேடம். உங்களால திருத்தவே முடியாதுடா. உங்க பொண்ணு மேல சத்தியமா சொல்லுங்க. என் பொண்ணு மேல சத்தியமா? நீங்க என்கிட்ட எந்த ஒரு ஆபாசமும் நீங்க பண்ணல. நான் சத்தியமா என்ன தொடல. தலை வலிக்குதா, தலை வலிக்குது. என்கிட்ட காசு வாங்கும் போது எனக்கு எத்தனை இதெல்லாம் என்ன கொடுமை சரவணன். ஒரு விஷயம் கேட்கலாமா? மருமக முத்தம் கொடுக்கறது வரை நின்னுட்டா இருந்தீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. முத்தம் கொடுத்தேன் நான் சொல்லுங்க. இந்த சாமி பொதுவை ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சாமி எல்லாம் இருக்காதீங்க. மகள மாதிரி நினைக்கிறீங்க. மகள அவளை உட்கார வச்சு நீங்க இப்படி இந்த வார்த்தை பேசுறீங்களே. இல்லங்க மேடம், அந்த பாப்பா போய் சொல்லுது மேடம். பெத்த பொண்ணு மாதிரி நான் நினைக்கிறேன். இங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இல்லங்கம்மா, பெத்த பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. வீட்டாளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க மேடம். உங்க பண்ணுங்க. இந்த பொண்ணு கிட்ட தப்பான முறையில நடக்க பார்த்தனா இந்த பொண்ணு சொல்லுது. இடத்துல நடக்குமா? மருமக மாமனாருக்கு முத்தம் கொடுப்பாளாம், இவர் நின்னு காட்டி கொடுப்பாராம். தப்பான முறையா இது என்ன பிரமாதம், இதை விட பெச நடக்குது. அந்த மாதிரி இந்த பிள்ளை பண்ணுச்சா? காசு கொடுத்தது இப்படியே நீங்க கொடுத்துட்டு போயிரு. என்கிட்ட என்ன சொன்னீங்க? கண்ணத்துல சொன்னீங்க. இங்கதான் கண்ணத்துல சொன்னீங்க என்கிட்ட.
இது உலக நடிப்புடா சாமி. உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நீ என்கிட்ட ஒத்துழைச்சு போ, எதுவும் குறைஞ்சு போயிருமா, எனக்கு கொடு, நான் உனக்கு காசு பணம் தாரேன், நான் வீட்டுல இருக்க நான் எடுத்து தரேன்னு சொன்னாரு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் சொல்ல மாட்டான். இங்க பாருப்பா, உன் மேல ஒரு தப்பான ஒரு விஷயத்த அவ சொன்னானா நீ என்ன பண்ண? எப்படி கொதிச்சு போய் ஏந்திருப்ப நீ? கண்டிப்பா. அவர் வந்து என்னவோ கதை சொல்ற மாதிரி பேசுறாரு. ஜஸ்ட் 1 மினிட் மேம். அந்த மாதிரி வந்து அவர் வந்து கேட்டிருக்க மாட்டாப்ல. ஏன்னா எனக்கும் இதுவும் அவர் பொண்ணு மாதிரி தான் வந்து எங்க அப்பா பாத்துருக்காரு. எனக்கு வந்து எங்க அக்கா என்னப்பா இருந்து பேசுற? வாய்ப்பில்லை ராஜா. இவ்வளவு நாள் அப்படி வந்துட்டே இருக்கு, எங்களுக்கே கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. அப்பா பொண்ணு, மாமனார் மருமக, இது வந்து நமக்கு கேட்க கூட முடியாது, வாயால சொல்ல முடியாத ஒரு விஷயம். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா.